உசு பேத்தினாலும் உம்முன்னு தான் இருக்கீங்க, கடுப்பேத்தினாலும் கம்முன்னு தான் இருக்கீங்க, மக்கள் செத்தாலும் கம்முன்னு தான் இருக்கீங்க. காரணத்துக்காக அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்க கொடுத்துறீங்களே, இது வெக்கமா இல்லை உங்களுக்கு? கேவலமா இல்லை உங்களுக்கு? ஆனா அவர் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அண்ணன் ரியாக்ட் பண்ணுவாரோ என்னதோ தெரியல, மன்னிக்கணும். நடிகைகளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தான் ரியாக்ட் பண்ணுவார். விஜய் என்ன மாடுலேஷனில் சொல்லணும்னா, எனிவே நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னதான் அது நல்லாயிருக்கும். உங்களுடைய பேட்சில் வந்து போட்டிருக்கோம் பாருங்க, கோரஸா நீங்களே சொல்லுங்க. சத்தமா கேட்கல, சத்தமா கேக்குதா சார்? சிஎம் சார் வாயை திறங்க சார். ஜனநாயகன் படம் திமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, முதலமைச்சராக இருக்கீங்க, மன்னிக்கணும், பொம்மை முதலமைச்சராக இருக்கீங்க. உசு பேத்தினாலும் உம்முன்னு தான் இருக்கீங்க, கடுப்பேத்தினாலும் கம்முன்னு தான் இருக்கீங்க, மக்கள் செத்தாலும் கம்முன்னு தான் இருக்கீங்க. ஆனால் உங்க சொந்த படம் ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு உங்க ஆட்சியில் இருந்து கூட நீங்க வாயை கூட திறக்காம, இந்த மாஸ்டர் படத்தில் ஒரு மியூசிக் வரும்ல, கரூர் சம்பவத்தில் கூட அண்ணன் ஒரு சம்பவம் மாதிரி வந்து ஒன்று காமெடி பண்ணாரு, தலையை எப்படி வச்சுக்கிட்டு பிஎம் சார் டான் 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 அந்த மியூசிக் வரும்ல, திருப்பி அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாஸ்டர் படத்தில்? சார் நான் இங்கே தான் இல்லைனா ஆஃபீஸில் இல்லைனா வீட்டில் தான் இருப்பேன், என் படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வேற மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ வீரவசனம் பேசுங்க சிஎம் சார். உங்கள் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஆளுநர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. ஐயா நான் முதலமைச்சர் ஆகணுங்க ஐயா, என்கிட்ட மெஜாரிட்டியோட நான் வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறப்போ யாரை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க? ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரை நீங்கள் கூப்பிட்டு போனீங்க. அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? இல்லை தமிழ்நாட்டுக்காக அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நதி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண வந்திருக்கக்கூடிய ஒரு தியாகி அவர். எதற்காக அவரை கூட்டிட்டு போயிருக்கீங்க? நீங்க படத்தில் 500 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதுக்காக, அதை நஷ்ட நீங்க ஈடு கட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து படமும் அவருடைய தலைமையில் ரிலீஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்க கொடுத்துறீங்களே, இது வெக்கமா இல்லை உங்களுக்கு? கேவலமா இல்லை உங்களுக்கு? இதை சுயமரியாதை பத்தி பேசுறாங்க. சுயமரியாதை, சமூக நீதி, சமூக நீதி எல்லாம் திமுக கிடையவே கிடையாது. சுயமரியாதைனா திமுக இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்றாங்க. யார் தெரியுமா அதை சொல்றது? இந்த முறுக்கு அமைச்சர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? யாருன்னு தெரியுமா? இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டாலாம் கேட்பார்ல, அவர் வந்து கேட்குறாரு, சமூக நீதியே கிடையாது திமுகவில், சுயமரியாதைனா என்னன்னு தெரியாது. சுயமரியாதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அமைச்சர் ரமேஷ்க்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்காக ஒரு கடைநிலை ஊழியரை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க, வேலையை விட்டு தூக்குறீங்க. உங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் லஞ்சம் வாங்கினதுக்காக நீங்க வேலையை விட்டு தூக்காம மன்னிப்பு கடிதம் வாங்குற பேர் தான் சுயமரியாதையா, சமூக நீதியா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதுக்காக நீங்க வாயை திறப்பீங்களா சிஎம் சார்? நீங்க அர்ச்சகரை நீங்க வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்க வச்சீங்க, ஏன்னா உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அனைத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க அர்ச்சகர்களாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஈகோ, உங்க ஈகோனால நீங்க வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறீங்க, இவரை நீங்க வந்து மன்னிப்பு கடிதம். இதெல்லாம் வாயில நல்லா வருது. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் கிட்ட எல்லாம் நீங்க போய் யாராவது ப்ரோ வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்வாங்க. ஐயோ அது ஐடியாலஜி இல்லையா, திருக்குறள்யா அது? திரும்பி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஒரு ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி சமூக நீதினா என்னன்னே தெரியாம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஐயோ நாங்கள் வந்து பட்டியலின சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு, இஸ்லாமிய சமுதாயத்தை உருது பேசும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு, அவர்களை மிகவும் அவரை பிற்படுத்தப்பட்ட இடிச்சதுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து அழகு பார்த்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி சுயமரியாதையை பற்றி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அருகதை இருக்கு, தகுதி இருக்கு, வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. குறிப்பா பெண்கள் பாதுகாப்பை பற்றி அந்த முறுக்கு அமைச்சர் போன ஆட்சியில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து பயங்கரமா பேசினாரு. கருவில் இருக்கும் குழந்தையிலிருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக என்னுடைய அண்ணன் விஜய் அவர்களை நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நீங்க முதலமைச்சர் ஆனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு உன் கட்சியை சேர்ந்தமா ஒருத்தன் ஆலந்தூர்ல விதவையா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அர்த்த ராத்திரி வீட்டில் போய் வந்து சில்மிஷம் பண்றானே, இதுக்கு நீ ஏதாவது பதில் சொல்றதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? பதில் சொல்ல முடியுமா உன்னால?
உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே நீங்க வந்து பாதுகாப்பு தர மாட்டேங்கிறீங்க. உங்க கட்சி சார்ந்த உறுப்பினர்களே வந்து பாதுகாப்பு கொடுக்காம ஊரெல்லாம் வந்து எங்க செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் எது கேட்டாலும் இதை பற்றி சட்டமன்றத்தில் கூட அண்ணங்கிட்ட கேட்டாங்க, ஐயா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டால் அண்ணன் உம்முன்னு தான் இருப்பார். ஆனால் அவர் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அண்ணன் ரியாக்ட் பண்ணுவாரோ என்னதோ தெரியல, மன்னிக்கணும். நடிகைகளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தான் ரியாக்ட் பண்ணுவார். நீட் தேர்வுக்காக கொஸ்டின் ஆன்சர் வந்து லீக் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. புதுசா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க நீட்டோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கு கூட குறைந்தபட்சம் ஒரு ட்வீட், ஒரு எதிர்ப்பு கூட பிஜேபி மேல வந்து ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்க தெரியாத ஒரு விஜய் அவர்கள்லாம் நீங்களாம் நல்ல ஆட்சி நடத்திருக்கீங்களா? ஒரே ஒன்று தான் கேட்குறேன், பிஜேபி வேணாம், பீன் மட்டும் சொல்லுங்க. பிஜேபியில் பீன் மட்டும் சொல்றதுக்கு திராணி இருக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? அதுவும் இல்லை. இதில் ஆதவர்ஜுனா விஷயத்துக்கு வருவோம் நம்ம. ஏன்னா அவர் தானே இப்போ முதலமைச்சரா என்னவா இருக்காரு? ஆக்டிங் சிஎம்மா? ஆக்டிங் சிஎம்லாம் இல்லை, சிஎம்மாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சட்டசபையில் நேற்று நடந்ததை பற்றி பேசுறாரு. கவர்னருடன் சண்டை போடுறது டிப்ளமாசி கிடையாது, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்காக நாங்கள் தான் அந்த உரிமையை பெற்று கொடுத்தோம் அப்படின்றாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவர் சுதந்திர போராட்ட தியாகி, இவர் வந்து போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்தாரம்மா. ஆதவர்ஜுனன் பச்சை பச்சையா வருது நல்லா எனக்கு. 1970ஆம் ஆண்டு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அரசாணை பிறப்பித்ததை 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில பாடலாக அறிவித்தவர். இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து சட்டசபையில் பாடுறதுக்கு காரணம் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆதவர்ஜுனன் அவர்களே, வாய்க்கு வந்தபடி பொய் பித்தலாட்டம். என்ன பண்றது? இதுல குறிப்பா வந்து ஆதவர்ஜுனன் ஏதாவது கேட்டா, சார் பெண்கள் பாதுகாப்பு கொளத்தூர்லயே நீங்க தோத்து போயிட்டீங்க, ஓகே சார். கரண்ட் வர மாட்டேங்குது சார், என் தலைவர் 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. எது கேட்டாலும் கொளத்தூர்ல தோத்து போயிட்டீங்க. ஆமாயா, கொளத்தூர்ல தோத்து தான் போனோம். தோத்து போனாலும் அடுத்த நாளே என்னுடைய தலைவர் மக்களை போய் சந்திச்சார். ஜெயிச்ச உன் தலைவர் எங்கேயா போயிருந்தாரு? ஜெயிச்சவன் தலைவர் வந்து பனையூர் பாப்பா பனையூர்ல ஓங்கிட்டு இருந்தாரு. நீங்க என் தலைவர் விமர்சனம் பண்றீங்க, என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? இதுல குறிப்பா திமுக ஆட்சியில இலவச ரேஷன் அரிசியை கொடுத்ததுல வந்துட்டு மனுஷன் சாப்பிடுவானத மாட்டுக்கு தான் போடுவாங்கன்னு ஆதவர்ஜுனன் சொல்றாரு. இவரும் இவங்க அண்ணனும் வந்து சுதந்திர போராட்ட தியாகி இல்ல, இவனும் அண்ணனும் போய் ரேஷன் கடையில் நின்று அரிசி வாங்கி பார்த்தாரா? அவரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி நாங்க ஒன்னும் மாமனார் சொத்தை ஆட்டே போட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ல. ஆதவர்ஜுனன் 600 கோடி ரூபாய் உங்க பேர்ல உங்க மாமனார் எழுதி வச்சதுனால மட்டும்தான் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியால நீங்க டாப் 3வது இடத்துல இருக்கீங்க எம்எல்ஏவா. அப்படி இல்லைன்னா யூ ஆர் ஜஸ்ட் ஜீரோ, வெறும் 0 மட்டும்தான். நீங்க வந்து எங்க கிட்ட வந்து பேச சவால் விடுறீங்க. மாமனார்னு ஒருத்தர் இல்லைனா, மார்டின் ஒருத்தர் இல்லைனா நீங்க ஒண்ணுமே இல்ல. ஆதவர்ஜுனன் அவர்களே, இதுல இன்னொன்னு ஆதவர்ஜுனன் சொல்றாப்ல, விவசாயத்தை விட விளையாட்டு வந்து கடினமானதாம்மா. இவர் வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றாரா இல்ல பிரெட் சாப்பிட்றாரான்னு கேட்க வந்தேன். நீங்க பாருங்க, அப்புறம் அவங்க வேற கேச போட்டு போறாங்க. இதுக்கு பயப்படுற ஆளு திமுக காரன் கிடையாது. விவசாயத்தை விட விளையாட்டு முக்கியம் சொன்ன ஆதவர்ஜுனன் அவர்களே, ஒரு நெல் அறுவடை பண்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்கெல்லாம் விவசாயம் வந்து பண்ணி பாருங்க, விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியும். விவசாயிகளுக்கு அனைத்து கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஏசி ரூம்ல உட்காந்து மாமனார் சொத்துல உட்காந்து நாங்க ஒண்ணுங்க வருது வாயில தப்பா ஏதாவது பேசிட்டு போறேன், இவங்க வேற என்ன கண்ட்ரோல் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி வேற கூட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பேசுறீங்க ஆதவர்ஜுனன் அவர்களே, உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? நீங்க உங்களுடைய அரசியலோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்டின் அவர்களும் லீமா ரோஸ் மார்டின் யாருன்னு தெரியுமா? லீமா ரோஸ் மார்டின் அவனுடைய மாமியார். அவங்க தான் ஏடிஎம்கேவே முக்கால்வாசி காலி பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஏதாவது சோஃபா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பணம் கூட இருக்கலாம், லாட்ரி கூட இருக்கலாம், இல்லை டைமண்ட்ஸ் கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏடிஎம்கே காலி பண்ணிட்டாங்க. 2016ஆம் ஆண்டு வந்து அம்மையார் அவர்கள் வந்துட்டு லாட்ரி மார்டின் அவர்களையும் லீமா ரோஸ் மார்டின் அவர்களையும் வந்து கைது செஞ்சுட்டாங்க. எதுக்காக தெரியுமா? தமிழ்நாட்டில் லாட்ரி கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சப்போ அம்மையார் அவர்கள் எதிர்த்தாங்க. உண்மையாகவே அம்மையாருடைய இந்த முயற்சிக்கு நான் வந்து பாராட்டுறேன்.
அதே மாதிரி திமுக ஆட்சி வந்த பிறகு 2021 ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து லாட்டரியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிட்ட பிரஷர் பண்ணியிருக்காரு. நம்ம முதலமைச்சர் கிட்ட வெளியில போயாயோ தமிழ்நாட்டுக்குள்ள லாட்டரி வைக்கிறதுக்கெல்லாம் இங்க அலௌடு கிடையாது, நீ வேற மாநிலத்தில் போய் வச்சுக்கன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்ட ஒரே காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சுக்கிட்டு பழி வாங்கணுன்ற நோக்கத்தோட பழி வாங்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுக 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 மட்டும் சொல்றீங்களே, உங்க அண்ணனை பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவரை முதலமைச்சரா கூட செயல்பட விடாம நீங்க முதலமைச்சரா செயல்பட்டு இருக்கீங்க. இதை கேட்டா வந்து சரி விடுங்க, அது எதுக்கு சொல்லிக்கிட்டு. இதில் வேற எதுக்கு எடுத்தாலும் உதயநிதிக்கு வந்துட்டு என்ன சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களே, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஒரு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், முதலமைச்சரை கேள்வி கேட்கறதுக்கு தான் தகுதி இருக்கு. அதுக்கு தான் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ளார போறப்போ ஒன்று கேட்டாரு, நீங்க சோஃபா அமிச்சிங்கன்னு கேட்டாரு. அண்ணன் வாயை திறக்கல. சரி ஓகே. அடுத்தது இப்போ சட்டமன்றம் நடக்கிறப்போ பின்னாடி ஆஸ்டின் சார் கேட்டார், சிவசங்கர் சார் எல்லாம் வந்து கேட்டாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இப்படி சிந்திச்சு போயிது, செதறி போய் கிடக்குது, பெண்களோட பாதுகாப்பு வந்து செதறி போய் கிடக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இதெல்லாம் கேட்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஏன்னா உள்ள திமுக கிட்ட அடி வாங்குறத வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக லைவை கட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆச்சு கொடுத்துட்டு இருக்கீங்களா? உள்ள சாதாரண அடியெல்லாம் இல்ல. இப்ப யாசர் கூட காட்டினார்ல, அந்த உதயண்ணாவோட பிரஸ் மீட் போட்டோவை காட்டுப்பா. இந்த பாருங்க, வாழ்க்கையில இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க, அரசியல் விட்டே போயிடுறேன். அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி தான் நானும் அம்மையார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாட்ச்மேன் ஹோட்டல்லாம் என்ன அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, அழுந்துருவேன். இப்படி பயந்துட்டீங்களா பொம்மை முதலமைச்சர் விஜய் அவர்களே? இந்த மாதிரி ஒன்று கூட நீங்கள் பார்க்க முடியாது.